அமெரிக்காவில் நியூயார்க் பகுதியில் உள்ள ஒரு தேங்க்ஸ்கிவிங் டேக்கு வந்து பலூன் பரேட் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னடா ஆனவுனா கொடியை பிடிச்சிட்டு கிளம்பிடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, இங்கே ஆக்சுவலாக தேங்க்ஸ்கிவிங் வந்து நவம்பர் 25th 26th வந்து கண்டினியூஸாக வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸு, ஹீலியம் பலூன்ஸு எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பிரம்மாண்டமாக ஷோ மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு பார்க்கவே ஒரு மேஜிக் ஷோ மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஆக்சுவலாக மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் வந்து 6 o'clock வந்து டைம் ஸ்கொயரில் போய் ஃபினிஷ் ஆகும். அது வரைக்கும் ஒரு பரேடு மாதிரி வந்து இவங்க என்ன சொல்கிறது போய்கிட்டே இருப்பாங்க. நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பிராண்டட் அந்த அவங்களோட பிராண்டை வந்து மேசிஸ் அப்படின்ற ஒரு ஷாப் தான் வந்து இதை வந்து ஸ்பான்சர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, உலகத்தில் உள்ள எல்லா பகுதியிலேருந்து மக்கள் வந்து இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து காலையில் 6 o'clock வந்து இடம் பிடிச்சி இதை வந்து பார்த்துட்டு போவாங்களா. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நியூயார்க்ல இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே நியூயார்க்ல வந்து மேசிஸோட தேங்க்ஸ்கிவிங் டே பலூன் பரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ்கிவிங் டே அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து யூரோப்லேருந்து ஒரு நிறைய மக்கள் வந்து இங்கே அமெரிக்காவுக்கு வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வர்றாங்க. அப்படி வர்றப்ப வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறப்ப சரி விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும்போது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்து அதை கற்றுக்கிட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மாதம் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து சரி ஒரு வியாழக்கிழமை வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விருந்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக இதை தான் வந்து வருஷம் தேங்க்ஸ்கிவிங் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அன்னைக்கு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டர்க்கி அதாவது வான் கோழின்னு சொல்லுவாங்க. அந்த கோழியை வந்து ரொம்ப காசுலாம் கம்மியாக கிடைக்குமா, அதை வாங்கி நல்லா விருந்துக்கு வந்து நல்லா சமைச்சு கூப்பிட்டு ஃபேமிலியோடு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி தீபாவளி இதெல்லாம் கொண்டாடுற மாதிரி இவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஆக்சுவலாக வந்து வெக்கேஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து வின்டர் வெக்கேஷன் வருதும். ஸோ இங்கே இது வந்து நவம்பர் எண்டிங்கில் வந்து இந்த வியாழன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படியே 4 days வந்து லீவு இருக்கும். எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் இங்கே வந்தனால இதெல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலான்றப்ப அப்போ தான் வந்து இந்த தேங்க்ஸ்கிவிங் டேக்கு வந்து எப்பயுமே நியூயார்க்கில் வந்து மேசிஸ் வந்து இந்த மாதிரி பலூன் பரேட் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கலான்னு தான் நம்ம வந்திருந்தோம். இது ஆக்சுவலாக 99th பலூன் பரேடு தான். செம்மையாக இருந்துச்சு. கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ ஆக்சுவலாக ரொம்ப குளிர். இந்த குளிர்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவ்வளோ அழகாக ட்ரெஸ் அப் பண்ணிவிட்டு சூப்பராக ஒவ்வொரு கேரக்டராக அந்த கேரக்டருக்கு தகுந்த விதமாக அதை வந்து என்ன சொல்கிறது அந்த ஹோல்ட் பண்ணி நடக்கிறாங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி எல்லாருமே அவ்வளோ அழகாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய பரேடை எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க? இந்த மேசிஸ் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மால் தான். அவங்க வந்து அவங்களோட பிராண்டை வந்து அவங்க ஸ்டோரை வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களாம். அதுவும் இந்த தேங்க்ஸ்கிவிங் டே அப்போ பண்ணுறப்ப வந்து நிறைய மக்கள் வந்து கஸ்டமர் வந்து அதிகமாக வருவாங்க அப்படின்ற ரீசனுக்காக அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்களாம். இது வந்து 99th year, நெக்ஸ்ட் இயர் வந்து 100 year. இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணி அழகாக வந்திருக்காங்க அங்கே. இது எல்லாருமே சாதாரணமாக என்ன சொல்கிறது ஒவ்வொரு இடத்துல இருந்து அவங்களோட நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு என்ன சொல்கிறது ஈவன் என்ன சொல்கிறது ஏஜ்டு பீப்புளெலாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது போயிட்டு இருந்தாங்க. நாங்களே வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. கிளம்புறப்பவே எல்லோரும் சொன்னாங்க கொஞ்சம் வெள்ளனா போனால் தான் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன அடிக்கிற குளிருக்கு பயங்கர குளிருங்க. இந்த குளிரில் காலைல 8 o'clock எந்திரிச்சு அதுவும் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனா 6 o'clock கிளம்புனா தான் இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுச்சு. 7:30 தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். அப்போ கிளம்பி வந்தாலுமே அவ்வளோ ரஷ்ஷுங்க. எதுக்காக வந்து என்ன சொல்கிறது மக்கள் இவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்காங்க, ட்ரெயினே ஃபுல்லு அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டே வரேன். எல்லாருமே ஒருவேளை இந்த ஷோ இதுக்கு தான் போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் பார்க்குறேங்க எல்லாரும் என்ன சொல்கிறது இப்போ இந்த மதுரையில் ஆழ்வார் கோயில் திருவிழா நடக்கும்ல அப்போ எல்லாம் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி வந்து எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க. போய் என்ன சொல்கிறது நின்றுட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் எப்படியாவது வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ஒரு வழியாக நுழைஞ்சு முன்னாடி வந்தாச்சுங்க. நிறைய பேர் சேர் போட்டு அவ்வளோ என்ன சொல்கிறது
ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணுறாங்கங்க. அதுதாங்க இங்கே என்ன சொல்கிறது, இவங்களோட கெப்பாசிட்டினே நம்ம சொல்லணும். சூப்பராக பிளான் பண்ணி இப்போ ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்ன சொல்கிறது, நின்று ரொம்ப நேரம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அழகாக வந்து ஒரு ரோலிங் சேர், என்ன சொல்கிறது, ஒரு ஜஸ்ட் ஒரு புஷ்அப் தான். அதை ஓப்பன் பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க, அந்த சேர் வருது, அதில் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. குழந்தைகளை அதில் ஏற்றி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதை ஜஸ்ட்டை வந்து புஷ் பண்ணிவிட்டு சும்மா ஹேண்ட்பேக் மாதிரி மாட்டி அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ப்ளஸ் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி அழகாக வந்து என்ன சொல்கிறது உட்காந்து சூப்பராக பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே எங்களாலெல்லாம் குளிர் தாங்கவே முடியல. அந்த குளிரில் என்னடா எப்படா முடியும் அப்படின்னு. ஆனாலும் இவ்வளோ கேரக்டர்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே டிவி ஷோஸில் பார்த்தது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஐ திங்க் நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே வந்து ஷாப்பிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா நான் யூஎஸ் வந்த புதுசில் வந்து எல்லாருக்கிட்டேயும் ஏதாவது திங்ஸ் வாங்கணும், எங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் ஷாப் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், தேங்க்ஸ் கிவிங் டே வரட்டும் அப்படின்னாங்க. என்னடா அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் ஆடி தள்ளுபடி மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் தான் வெயிட் பண்ணி பார்த்தா இந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்கு எல்லா ஷோரூம்ஸ்லேயும் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க. பயங்கரமாக இருக்கும். 50%, 60%, 70% சம்டைம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இது பில்ஸ்பெரி, நம்மளுக்கு என்ன சொல்கிறது சப்பாத்தி மாவு, அதுவும் அவங்களோட பிராண்டு கூட வந்து என்ன சொல்கிறது அழகாக அந்த மாதிரி பலூனு, நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய கேரக்டர்ஸுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து என்னது கப் கேக்ஸு, பீஸா, அங்கே பாருங்கள் அழகாக ஒருத்தர் பீஸா மாதிரிலாம் போயிட்டுருக்காரு, கப் கேக் மாதிரி வச்சுட்டு சூப்பராக போயிட்டு இருந்தாங்க. அங்கே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்கெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அவங்க ஃபெஸ்டிவல் தெரியாதனால வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு இதாக இல்லை. பட் இவங்களை இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களும் நல்லா என்ன ஒரு 2.5 hours வரைக்கும் நல்லா நின்று சூப்பராக பார்த்தவங்க பார்த்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது கிளம்பியாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே பற்றி நான் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இங்கே இந்த டீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, நானும் என்ன நினச்சேன் சரி போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. நார்மலாலாம் போக முடியாது போலங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக எல்லாமே லீவு தான். இன்றைக்கி என்ன சொல்கிறது லாஸ்ட்டு Thursday ஃபுல்லாக லீவு தான். பார்த்துக்கோங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு. ஆனால் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கெலாம் கடை வாசலில் போய் நின்றுவாங்களாம். எனக்கு நம்பவே முடியல. என்னடா அது, நம்ம தான் நம்ம ஊரில் ஒரு கட்டைப்பைக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது அடிச்சுட்டு வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு பேக் மாதிரி கொடுப்பாங்களாங்க காலையில். அங்கே என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டாக போய் நிற்கிற ஒவ்வொரு கடைக்கும் தகுந்த அப்படி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ டார்கெட் அப்படின்றது ஒரு ஷாப்பு. அந்த ஷாப்பில் வந்து நீங்கள் போய் காலையில் ஃபஸ்ட்டு நிற்கிற வந்து ஒரு 40 members இல்லை 30 membersக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பை, அதாவது ஒரு பேக் மாதிரி போட்டு அந்த பேக்கில் வந்து சம் கூப்பன்ஸ்லாம் போட்டிருப்பாங்களா. அது சம்டைம்ஸ் $5 இருக்கலாம், இல்லை $20, $30 அந்த மாதிரி இருக்கலாம். கூடவே ஏதாவது ஒரு அக்சசரிஸ் ஐட்டம்ஸு சம்திங். அப்புறம் சில ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மாதிரி கொடுக்குறாங்களாங்க. இதுக்காண்டி மனுஷன் வந்து என்ன சொல்கிறது காலையில் 2 மணிக்கெல்லாம் போய் லைனில் நின்று இடம் பிடிச்சி வாங்கிட்டு வருவாங்களாங்க. என்னால் நம்பவே முடியல. ஆனால் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையிலே நானும் நம்பினேன். இவ்வளோ சரி நாங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு போகிறோம். பார்த்தா ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு 0.5 மீட்ரு இது தான். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1000 காருக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. அப்புறம் சரி கடைக்குள்ளே மேசிஸ் ஷாப்பெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே தேங்க்ஸ் கிவிங் டேக்கெல்லாம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சரி போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு 4 o'clock ஈவினிங் அந்த டைமில் போயிட்டுருக்கோம். லைனில் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ க்யூவில் வந்து 5 பேராக உள்ளே விடுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நின்றுக்குறாங்க. செக்யூரிட்டி கார்டு நின்றுட்டு ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு 10 பேர் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பேரை உள்ளே விட்றாங்க. உள்ளே போனால் நிறைய டீல்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக சம் பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து $2, $5க்குலாம் வந்து ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ஆக்சுவலாக ஷாப்பை பொறுத்த அளவுக்கு ஒரே ஷாப்பில் வந்து எல்லா திங்ஸுமே கிடைக்கும். அப்படின்றப்ப வந்து என்ன ஐட்டம்ஸ் எப்போ போடுறாங்க அப்படின்னே தெரியலைங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றப்போ வந்து எல்லாமே எனக்கு ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்களால் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் கிளாத்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்படி 4 o'clock என்ன சொல்கிறது 2 o'clock போய் வெயிட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. பட் எல்லோரும் வெயிட் பண்ணி அந்த என்ன சொல்கிறது பக்கெட்டு பேகு எல்லாத்தையும் அந்த மாதிரி வாங்குறாங்க. அந்த பரேடுக்கு எவ்வளோ போலீஸ் இங்கே பார்த்துட்ருக்காங்க பாருங்கள், வெயிட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இவங்களும் வந்து கூடவே போயிட்டுருக்காங்க. பயங்கரமாக கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரோடை வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரோடை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறாங்கங்க. சைடில் மட்டும்தான் மக்கள் வந்து போய் நின்று பார்க்க முடியும். சென்ட்ரலெலாம் வந்து போக முடியாது. ஜஸ்ட் இவங்க பரேடு முடிஞ்சு போயிடுச்சா உடனே அந்த ரோடை வந்து ஓப்பன்
ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம போய்க்கலாம். அந்த மாதிரி கரெக்டாக பேட்சாக வந்து என்ன சொல்கிறது பிரித்து வச்சுருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் போய்கிட்டே இருக்கா. ஒரு 2 hours நாங்கள் ஒரு இடத்துல நின்று பார்த்தோம். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணேன் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரோடு அங்கே திறந்து விடும்போது இவங்க இங்கேருந்து கிளம்பணும் 1 by 1. ஏன்னா கும்பலாக போய் நெறிஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ கரெக்டாக 1 by 1 ஷெடியூல் படி அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from இளவரசி. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.